தமிழ்நாட்டிலிருந்து தெலுங்கானா வரைக்கும் போகலான்னு ஒரு பிளான். ஒரு அஃபிஷியல் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி இது கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் ஒரு ஃபில்ம் ஷூட்டிங்காக லொக்கேஷன் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். பைக் சம்மந்தப்பட்டதாக எடுக்கணுமே அப்படின்ற ஒரு பிளான் இருக்கிறதுனால சரி நம்மளும் பைக்லேயே போகலாமே அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு. நானும் என்னோடய மனசாட்சியும் பேசிக்கிட்டோம். அப்படி போகும்பொழுது காலையில் கிளம்புறேன். சென்னையிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் கூட போகல, அதுக்குள்ளே பேட்ரி ப்ராப்ளம் ஏதோ வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிருக்கு. அதுவும் ஒரு சிக்னலில் நடுவுலையே 1/2 hour to 45 minutes அந்த மாதிரி ஆச்சு. சுசுகி ஷோரூமுக்கு கால் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேயே அசிஸ்டன்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. பட் அதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. டைமும் ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் ஒரு ஜூஸ் ஷாப் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளி போனப்புறம் நார்த் இண்டியன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அதாவது டீ ஆத்துறவர்னு சொல்லலாம், இல்லை ஜூஸ் போடுறவர்னு சொல்லலாம், ரெண்டுமே பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க என்ன பண்ணார், பின்னாடியிலேருந்து புஷ் பண்ணால் சரி அட்லீஸ்ட் 3rd கியரை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போகலாம், மெக்கானிக் ஷாப் ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன பிரச்சனைங்கிறதாவது தெரியணுமே முதல்ல அப்படின்ட்டு. அப்புறமா எங்கேயுமே மெக்கானிக் ஷாப்பில் இது புஷ் பண்ணி தான் நீங்கள் இப்போதைக்கு பண்ணணும், பேட்ரி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு தெரிஞ்சது, ஆடடா அப்படின்ட்டு. சரி ஒவ்வொரு இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு அப்புறம் நெல்லூர் வரைக்கும் அப்படியே போயிட்டேங்க. நம்பவே மாட்டேங்க, என்னடா இவன் சென்னையிலேருந்து நெல்லூர் வரைக்குமா இப்படியே போயிருக்கான் அப்படின்ட்டு. எஸ், ஒரு 2-3 இடத்துல டோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நெல்லூர் போயிட்டு லன்ச் வரைக்குமே ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் பின்னாடி வந்தால் உள்ளுக்குள்ளே கோவூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போயிட்டு பேட்ரி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சது பேட்ரி டெட்டாகவே ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எதனால் பேட்ரி டெட் ஆச்சு, ஃபோக்கஸ் லைட் மாட்டினதுனாலையா இல்லைன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. அப்படி பார்த்தா நிறைய வண்டிகளில் ஃபோக்கஸ் லைட் மாட்டிருந்தும் அவ்வளோ சீக்கிரம்லாம் பேட்ரி இறங்காது. அந்தளவு கூட மட்டமான ஒரு பேட்ரி கொடுத்துருப்பாங்களான்னு அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 1 hour மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் சார்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஹிந்தியிலலாம் பேசினேன். அவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தது. சொன்னதுக்கப்புறம் பேட்ரி சார்ஜ் போட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகலை அப்பவும் கூட. அதுக்கப்புறம் புது பேட்டரியே போடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா, வண்டி வாங்கி 4 மாதங்கள் தான் ஆகுது. சுசுகி ஷோரூமில் இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு பேட்ரி, எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஒரு பேட்ரி தான் கொடுப்பாங்களாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். அசிஸ்டன்ஸ்க்கும் மாற்றி கால் பண்ணால், அதுக்கப்புறம் பைக் ஷோரூம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கால் பண்ணால் மாருதி சுசுக்கின்னு சொல்லிட்டு அந்த ஷோரூம் நம்பரெல்லாம் கொடுத்து ரொம்ப குழப்பி விட்டு வெயிலில் நிற்க வச்சுட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் சென்னையிலேருந்து 9 கிலோமீட்டர் தானே க்ராஸ் பண்ணியிருக்கான், திரும்பவும் நினச்சா வீட்டுக்கு வந்திருக்கலாமேன்னு நினச்சா, நோ, ஐ டென்ட் வாண்ட் டு டூ தட். பிகாஸ் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம், திரும்ப எனக்கு பின்வாங்க மனசு இல்லை. சரி எப்படியும் 5 மணிக்கு 5:30 கிளம்புறதுல 9:30 மணிக்கு தானே நம்ம கிளம்பவே செஞ்சுருக்கோம். இதில் என்ன பிரச்சனை, அந்த டைமில் மெக்கானிக் ஷாப்ஸோ கொஞ்சம் ஷாப்ஸ்லேருந்து திறக்க ஆரம்பிச்சிருப்பாங்களே அப்படின்னு பார்த்தேன். பட் தேவர் பீயிங் ஹெல்ப்லெஸ். அவங்களால உதவி செய்கிற நிலைமையில் அவங்க இல்லை அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி என்ன பண்ணுறது, கோபமும் வருத்தமும் ஒரு பக்கம் இருந்தாலும். ஓகே கைஸ், பேட்ரி வீக் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் கோவூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு பேட்ரி ஷாப், ஆமரான் பேட்ரி ஷாப் இருக்குது. நல்ல வேளை ஒரு 2-3 பேர் எனக்கு கைட் பண்ணாங்க. அந்த கைடன்ஸை வச்சு இங்கே வந்திருக்கேன். இதோ பைக். ஸோ அவர் என்னவோ வித்தியாசமாக பார்க்குறது, என்னடா இது நம்மளையும் காட்டுறாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. பட் ஓகே, எங்கேயோ போயிட்டு நடு ரோட்டில் நிற்கிறத விட இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ப்ராப்பராக சரி பண்ணிட்டு போகிறது நல்லதுன்னு பார்த்தேன். அதான். எனிவேஸ், தேங்க்யூ. அந்த கோவூர் அப்படிங்கிற நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஊருக்கு போயிட்டு பேட்டரியை மாற்றிட்டு திரும்பவும் ஐ ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் விஜயவாடா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போகலான்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பேக் டு சென்னை டைரக்ட்லி அப்படிங்கிற ஓவரால் பிளானில் இருந்தேன். நெல்லூர்லேருந்து ஒரு வழியாக நல்லபடியாக விஜயவாடா போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறம்
போகும்போதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல அடர்ந்த காற்று, அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் வியூ, ரொம்ப 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 மதுரமான ஒரு மேக்னிஃபிசன்ட் வியூ, நல்ல காட்சிகள், இயற்கையுடைய அழகை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ரசிக்க முடிஞ்சுது. ஆனால் சென்னையில் அன்றைக்கி தான் சைக்ளோன். எதர்ச்சியா நான் சென்னையிலேருந்து நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டு நார்த் மெட்ராஸ் தாண்டி அப்படியே ஆந்திரா, தெலுங்கானா அந்த சைடு ரூட் போயிருந்த போது இங்கே உள்ள சைக்ளோன்னால், அதாவது சென்னையில் உள்ள சைக்ளோன்னால் அங்கே வந்து வெதர் ரொம்பவே வந்து ஓவர் காஸ்ட் வெதராக தான் இருந்தது. அதாவது மப்பும் மந்தாரமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு போனதுக்கப்புறம் தான், அதாவது விஜயவாடா போனதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஒரு அளவுக்கு ஸ்டே பண்ண முடிஞ்சுது. அப்படின்னு பார்த்தா அங்கே நீங்களே கேளுங்க என்னாச்சுன்ட்டு. ஹலோ பீப்புள், நெல்லூர் வந்துட்டேன். பயங்கரமான டயர்ட், ஆக்சுவலாக ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. நெல்லூரில் ஒரு இடத்துல ஆர்கே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 4.5 hours ரீச் ஆகணும் இது விஜயவாடா ரீச் ஆகிறதுக்கு. ஹலோ, ஹாய். விஜயவாடா வந்தாச்சு. இப்போது இன்னொரு 19 kilometers இருக்குது உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு. விஜயவாடா உள்ள ஜஸ்ட் டோல்ஸ் கேட் உள்ளே வந்தால் சரி, நிறையா ஹைவேலேயே நிறையா ஹோட்டல்ஸ் இருந்தது. சிட்டி லிமிட் கிட்ட வந்தவங்க ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து தங்கிடலாம், சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ இட்லி அப்படின்னு ஒரு ஷாப். ஹலோ இட்லி. ஓகே, ஸோ வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அங்கே ரூம் போயிட்டு தங்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிவிட்டு, இப்போது ரெக்கார்ட் பண்ண எல்லா வீடியோவும் ரூமுக்குள்ளே போயிட்டு தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஹாய். நான் சேஃபாக ரீச் ஆகிட்டேன் விஜயவாடா. இது ஏதோ ஒரு ஏரியா. ஆக்சுவலாக இந்த ஏரியா பேர் சொல்ல தெரியல. அது ஏதோ தடையப்பள்ளி ஏதோ சம்திங் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தேன். வீக்கான பேட்ரி இது, மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கஷ்டமாக இருந்தது. சரி, ஒரு 2000 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நடு ரோட்டில் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால தான், அதுவும் நைட்லாம் ஆகிடுச்சு, வேறு யாருமே இல்லை அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட, இல்லை புஷ் பண்ணுறதுக்கு, பின்னாடியிலேருந்து டோ பண்ணுறதுக்கோ புஷ் பண்ணுறதுக்கோ கூட யாருமே இல்லைன்னா கஷ்டமாயிடும். அதனால தான் யோசித்தேன், சரி மாற்றிடலாம் அப்படின்ட்டு. ஒரு வழியாக விஜயவாடா வந்து ரீச் ஆகிட்டேன். நாளைக்கு எழுந்து கம்மம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போகணும், தெலுங்கானாக்கு. அங்கே குர்ரலப்படுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போய் பார்க்கணும். கேட்டிங்களா? இதுதாங்க மக்களே, பார்த்துக்கோங்க. இந்த இடம்தான் சூப்பர் கண்ணூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓயோ ரூம் சம்மந்தப்பட்ட ஒரு ஹோட்டல். இது அகோடாவில் புக் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் சொன்னேன் தெரியுமா, அந்த ரூம் வந்த உடனே அகோடாவில் புக் பண்ணேன், அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு. உள்ளே போய் கொஞ்சம் படுக்க ஆரம்பிக்கிறேங்க, அப்போ தான் தெரியுது பயங்கரமான கொசுங்க. கண்டினியூஸாக எக்கச்சக்க கொசு. அதாவது பெட்ரூமில் தான் அவ்வளோ இருக்கே அப்படின்னு பார்த்தா, ஓ மை காட், எங்கே ஸ்ட்ரைட்டாக போகணுமா நேராக போகணுமா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, நேராகவே போவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாத்ரூமுக்குள்ளே போனால் எக்கச்சக்க கொசு. சத்தியமாக சொல்கிறேன், ஜிப்பை கூட தைரியமாக திறக்க முடியாதுங்க. இதை விட பச்சையாக சொல்ல முடியாது. மணி இப்போது 3:28, மிட் நைட்டில் நான் இப்போ கிளம்பியிருக்கேங்க. 3:28க்கு கிளம்பியிருக்கேன். சீரியஸ்லி ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நான் அட்லீஸ்ட் இப்போது கம்மம் டிஸ்ட்ரிக்டாவது போயிடலாமே இல்லையா? நாளைக்கு காலையில் கொஞ்சம் கிளம்பி போகலாம் அப்படின்னு பிளானில் இருந்தேன். பார்த்தா இப்போது உடனே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு.
ஏரியாவே கொஞ்சம் ஒரு மாதிரி சரிப்பட்டு வந்த மாதிரி தெரியலங்க. இப்போது கம்மம் டிஸ்ட்ரிக்ட்க்கு போயிட்டுருக்கேன். கம்மம் டிஸ்ட்ரிக்ட்க்கு போயிட்டுருக்கும் பொழுது ஒரு முக்கியமான இடத்துல என்னால் ஷூட் பண்ண முடியல. பிகாஸ் நடுவில் கொஞ்சம் மழை வந்து சில இடங்களில் பெஞ்சுது. அதனால் என்ன பண்ணேன், கோப்ரோ வந்து அந்த டைமில் எடுத்து உள்ளே வைக்க வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கி வந்து அந்த கோப்ரோவோடைய ரெயின் கவர் வந்து பேக்லேயே வச்சுருந்துருக்கேன். ஒரு ரைடில் கண்டினியூஸாக போயிட்டுருக்கும்போது எடுத்து மாட்டிக்கவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போனேன். ஹைவே வந்து ஒரு பக்கம் ஹைதராபாத்னு போச்சு, இன்னொரு பக்கம் கீழே வழியாக கம்மம் டிஸ்ட்ரிக்ட்க்கு போகிறதுக்கு உண்டான வழியை காமிச்சது. அங்கே ஆரம்பித்ததுங்க ஒரு பயங்கரமான பயப்படக்கூடிய ஒரு ரூட்டாக இருந்தது. மேபி டே டைமில் ஆப்வியஸ்லி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் நைட் டைமில் ஒரு ஸ்ட்ரீட் லைட்மே எதுவுமே கிடையாது. பொட்டல் காடுங்கிறதோட கிராமங்கள் அங்கங்கே மட்டும் இருந்ததே தவிர்த்து ஒரு மாதிரி ஹாரிஃபைங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படியோ போயிட்டு ஓ மை காட், கம்மம் ரீச் பண்ணேன். கரெக்டாக 5:30 அந்த மாதிரி ரீச் பண்ணேன். 122 கிலோமீட்டர்ஸோ ஏதோ சம்திங் நினைக்கிறேன். அங்கே ரீச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கம்மம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற ஒரு ஹோட்டல்லையே தங்கியிருந்தேன். அங்கே நல்ல ஒரு பொழுது நடந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள லொக்கேஷன்ஸ்லாம், தேவையான லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். நல்லபடியாக எனக்கு கைட் பண்ணாங்க, ஹோட்டல்லையும் கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக வர வழியில் நிறைய பேர் கைட் பண்ணாங்க. இதில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். பட் அதில் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அழுத்த சொல்லணும்னு விரும்புகிறேன். விஜயவாடா மக்களும் சரி, அதாவது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற விஜயவாடா மக்களும் சரி, தெலுங்கானாவில் இருக்கிற கம்மம் மாவட்டத்துடைய மக்களும் சரி, ரொம்ப 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 ஜாஸ்தி உதவினாங்க. அதாவது எந்த விதம்னா கொஞ்சம் நஞ்ச உதவிகள் இல்லை, ரொம்ப நிறைய உதவினாங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து எனக்கு இருந்திருக்கு அப்படின்னா கூட 2 பேரும் கிட்டத்தட்ட பாடி லாங்குவேஜ்லேயும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி ஏன்னோ என்ன தேவை அப்படிங்கிறது என்னால் ஹிந்தி எனக்கு தெரிஞ்சதுனால ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு மேனேஜபிளாக பேச முடியுங்கிறதுனால, அவங்களுக்கும் ஹிந்தி ஓரளவுக்கு புரியுங்கிறதுனால நல்லாவே வந்து கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். முதல்ல ஆக்ஷனில் கம்யூனிகேட் பண்ணேன், பிகாஸ் அவங்க எடுத்தோடனே தெலுங்குல தான் ரிப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன், சரி நம்ம ஏன் வந்து ஹிந்திலேயே அப்படியே கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, நம்ம தான் வந்து தமிழ்நாட்டை தாண்டி வந்துட்டோமே, தமிழ்நாட்டில் தான் நிறைய பேருக்கு கிட்ட ஹிந்தியில் பேசும்போது கொஞ்சம் சிரமப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது, தெலுங்கானாவில் தானே இருக்கும், பிரச்சனையே இல்லை, ஹைதராபாத் கம்மம் அந்த சைட்லாம் இது பண்ணும்போது ஹிந்தியில் பேசிடலான்ட்டு. சரி, லாங்குவேஜ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்ல வரேன். நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் அப்படிங்கிற போதும் மற்ற மொழிகளும் வந்து நம்ம கற்றுக்கிறதுல வந்து நம்ம சிரமப்படக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டை தவிர எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போனாலும், எந்த மாநிலத்துக்கு நம்ம போனாலும் ஹிந்தி ஒன்றுத்தை வச்சே தாராளமாக சமாளிக்கலாம். ஒரு சில இடங்களில் சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. நம்ம அட்லீஸ்ட் ஒரு டூட்டா ஃபூட்டா ஹிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அதாவது புரோக்கன் ஹிந்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓட்டையாக ஏதோ அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ் அது மாதிரி பேசுகிற மாதிரி, அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேச ட்ரை பண்ணோம் அப்படின்னாலே பரவாயில்ல. அவங்க மொழி எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் பொதுவாக நம்ம இந்தியாவில் பேசுகிற மொழி வந்து ஹிந்தியாக இருக்கும்போது ஓரளவுக்காக தெரிஞ்சு வச்சுருக்கானே, நமக்கும் தெரியுதுங்கிறப்போ ரிப்ளை பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம், அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க வந்து நினச்சிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாடி லாங்குவேஜ் மட்டுமே எல்லா இடத்துலையும் சரி வந்துருமான்னு கேட்டால் ஐ டோன்ட் நோ, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் எனக்கு தெரியல. பட் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது தாராளமாக நல்லது. அதுவும் பொதுவாக இந்தியாவில் பேசக்கூடிய ஒரு மொழி ஹிந்தியாக இருக்கும்போது அதுவும் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய தாய்மொழி தமிழ் தான். நான் தமிழ் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் மற்ற லாங்குவேஜஸும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேசிக்ஸ் ஆஃப் வேரெவர் we go, whichever state we go, அட்லீஸ்ட் பேசிக்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு மலையாளம் வந்து குறைச்சி அறியும், அவ்வளோதான். ஓகே, கன்னடா ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, தெலுங்குலையும் அதே தான், கொஞ்சம் தெலுசு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை மட்டுமே அட்லீஸ்ட் நம்ம சொன்னோன்னா கூட ஓஹோ சரி இவன் வந்து வேறு ஏதோ ஸ்டேட்லேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சின்ன வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம டைரெக்டாக சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நல்லாயிருக்கும். என்னடா இவன் பேக்ரவுண்டில் ரைட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இங்கே உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு, let us come back to this matter. Hello, hi. I have reached Khammam Fort.
I think the magnificent view that I could see. Let me show you that. Yes, I'm back. ஃபோர்ட் செம்மையாக இருக்குங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாத்வேலாம் பாருங்களேன். இங்கேருந்து ஒரு வியூ காட்டுறேன். இல்லை அப்பா, வாவ், செம்மையாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் நடந்து வந்திருக்கேன், அப்படியே அதுக்கு மேலே வரைக்கும் போகணும். ஹாய். ஓகே, இப்போது கம்மம் ஃபோர்ட் உள்ளே நுழைஞ்சிட்ருக்கேன். வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டேன், தெரியுதா? தட்ஸ் வேர். ஓகே, கம்மம் ஃபோர்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கலாம். கம்மம்க்கு ஆக்சுவலி லொக்கேஷன் பார்க்க வந்தேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. அதை அப்படியே பார்த்துட்டு சரி பக்கத்தில் சொன்னாங்க ஃபோர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதான் பார்க்க வரலாமே அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இன்னொரு பியூட்டிஃபுல் வியூ. அதே தான் இந்த தர்காவோட வியூ இருக்குது, ப்ளஸ் சில பில்டிங்ஸோட வியூஸ்லாம் தெரியுது. இந்த ஏரியா பேர் வந்து நிசாம்பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே ஒரு ராஜா இருக்கார், அவர் யாருன்னு பார்ப்போம். கிட்ட போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். யாருமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் ஏதோ உள்ளே அப்படி இப்படி போயிட்டுருக்கு. வியூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை? ஆஹா. ஸோ மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, நிறைய பேர் இருக்காங்களே பாருங்கங்க, தெரியுதா? மக்கள்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்பா, இந்த ஹெல்மெட்டை போட்டு தலைமுடி கூச்சி கூச்சியாக நிற்கிதுங்க சைட்லலாம். வாவ், look at the face. Look at this beautiful view of Khammam district, Telangana state. Hello, hi, very good morning. மணி இப்போது 5 கரெக்டாக. தெலுங்கானாலேருந்து கிளம்பியாச்சு. கம்மம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னைக்கு கிளம்புறேன். ஜஸ்ட் மாஸ்க்கு, இந்த ரைடிங் ஜாக்கெட்ஸ் இது எல்லாத்தையும் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே சேஃபாக ரைட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அமேசிங். பார்க்க வேண்டிய லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் நல்லபடியாக கிடச்சிது. ஆக்சுவலி சில இடங்கள்லாம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஹாரிஃபையிங்காலாம் இருந்தது. ஆக்சுவலாக அதனுடைய ஃபுட்டேஜஸ்லாம் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நெக்ஸ்ட் வெர்ஷனில் உங்களுக்கு நான் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, என்ஜாய் த ரைட்ஸ். சியாரா, பபாய். கம்மம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிளம்ப போகிறேன். லொக்கேஷன் நல்லா பியூட்டிஃபுல்லாக கிடச்சது. ரூம்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதுதான் அந்த ரூம். ஒரு ஷார்ட்டாக ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ காமிச்சிட்டேன். இங்கேருந்து கிளம்பி கரெக்டாக மார்னிங் 5:31 எக்ஸாக்டாக நான் அதை இக்னைட் பண்ணுறேன். ஓகே, பேட்ரி இக்னைட் பண்ணுறேன். 5:31க்கு கிளம்பிட்டு ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக 3:31க்கு சென்னையை வந்து அடையிறேன். 592 கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டாக அந்த ஹோட்டல்லேருந்து எங்கள் வீடு வரைக்கும் ஷார்ப்பாக 10th ஹவரில் நான் ரீச் பண்ணது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. I think yes, I was not over speeding though. 10 hours, 20 minutes, 10 hours, 40 minutes கூட சில ரூட்ஸ் காமிச்சது. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் க்ரூசிங் ஆன் த ஹைவே வித் 100, 120 அந்த கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து க்ரூஸ் பண்ண முடிஞ்சுது. முக்கியமாக ஒரு விஷயம்னா, கம்மம்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஸ்டேட் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தொட்டதுக்கப்புறம் ஒரு புதுசான ஒரு ரூட் மாதிரி தெரிஞ்சுது. பட் நான் மெயின் ரோட்லேயே போயிருக்கலாம் போல இருக்குது. அவங்க அங்கே உள்ள ஒரு கடைக்காரங்க சொன்னாங்க, நீங்கள் விஜயவாடா வழியாக போனால் அது ரொம்ப சுற்று, நீங்கள் இப்படி போனால் ஷார்ட்கட் அப்படின்னாங்க. ரூட் தான் மோசமாக இருந்ததே தவிர அங்கே உள்ள ஃபேக்ட்ரிஸ் என்ன. ஓய்யோ. ஹலோ, ஹாய், வணக்கம். நான் இங்கே கிருஷ்ணா ரிவர் கிட்ட வந்திருக்கேன். ஒரு செக் போஸ்ட் இருக்குது, போலீஸ் செக் போஸ்ட்டு. இங்கே ஒரு 2 minutes ரெஸ்ட் எடுத்துக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஃப்ரிட்ஜை தாண்டி போகணும் இனிமேல் தான். ஸோ இந்த இருமல் மட்டும் நிற்க மாட்டேங்குதுங்க. என்னதான் காஃப் சென்சர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு போட்டாக்க. எனிவேஸ் ஹாய் மேஜி. சரி, அதான் இப்போ இந்த ஸ்டேட் ஹைவே எல்லாம் தாண்டிட்டேன்னா அடுத்தது இதுக்கு போயிட வேண்டியதான், நேஷனல் ஹைவே டச் பண்ணிடலாம். ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், அதுக்கப்புறம் கிராமங்கள், இது எல்லாமே வந்து நீங்களே இந்த விஷுவலில் பார்த்துட்ருப்பீங்க, ரீல்ஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதெல்லாம் தான் இந்த சினாரியோ பாருங்கள். இந்த நேஷனல் ஹைவே ಲೋಕಲ್ ಇಲ್ಲ, ಹೈವೇ ಇದೆ. ಹೈವೇ ಇದು. சரி, ஓகே ஃபைன். பார்த்தீங்களே, இதெல்லாம் தாங்க. இந்த இடங்கள்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு வழியாக மெயின் ரோடை டச் பண்ணிட்டேன். அதாவது நேஷ்னல் ஹைவே 16 வந்து டச் பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் குவைட் ஹாப்பியர். அப்பா நல்ல வேலைடா, ஓங்கோல் வரைக்கும் வந்துட்டோம். ஓங்கோல்லேருந்து நேராக சென்னைக்கு வந்துட வேண்டியதான், சேஃபாக வந்துடணும் அப்படின்ட்டு வந்தேன். அது வரைக்கும் என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா, நல்லா பயங்கர பசியில் வந்தேன். காலையிலேயே கொஞ்சோண்டு லைட்டாக அதெல்லாம் காஃபி மட்டும்தான் குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு காஃபி, 2 காஃபி, 3 காஃபின்னு போச்சு. அதுக்கப்புறம் டைரெக்டாக மத்தியானம் லன்ச் தான் சாப்பிட்டேன். லன்ச் ஆஸ் அண்ட் பிரன்ச் தான் சாப்பிட்டேன்னு சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் 110-115 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை தான் ஸ்டாப்பே பண்ணேன். அதனால் மொத்தமாகவே வந்து 592 கிலோமீட்டர்ஸில் ஓவரால் 4 ஹால்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு சென்னைக்கே வந்து ரீச் பண்ணதுனாலையோ என்னவோ தெரியல, 10 ஹவர்ஸில் ஷார்ப்பாக வந்துட முடிஞ்சுது. வந்ததுக்கப்புறம் என்னுடைய அருமை மனைவியை பார்த்தேன். ஸோ இனிதே இந்த பயணம் நிறைவடைந்தது. இதே மாதிரி அடுத்த எந்த ட்ரிப்பாக இருந்தாலும் இவ்வளோ நரேஷனுங்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் கொஞ்சம் அந்த கோப்ரோ மைக்ரோஃபோன்ஸ் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டும்பொழுதே கூட ஒரு சிமுலேஷன் டைப்பில் உங்களை ஆச்சரியப்படுத்துறதுக்கும் என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கும் நான் வந்து ரெடியாக இருக்கேன். See you again soon on the next tour. Thank you so much and love you all. Jai Bholenath. And மறக்காமல் Black Ox Rudra யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணால் போதும். கமெண்ட் பண்ணுறது உங்களோட இஷ்டம்தான். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.